ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம மாணிக்கவாசகர் தந்தருளிய திருவெம்பாவையுடைய 15வது பாடலை பார்க்கலாம். பாடல். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய்வோவால் சித்தம் களிகூர நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பேரொரு கால் வந்து அணையால் விண்ணோரை தான்பணியால் பேரறையர்க்கு இஞ்ஞான பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வாருருவ பூண்முலையி வாயார நாம்பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள். அழகிய மார்பு கச்சையையும் ஆபரணங்களையும் அணிந்திருக்கும் பெண்களே என்று இந்த பாடல் தொடங்குகிறது. இதில் தோழிகள் கூட்டத்தில் இருக்கும் ஒரு தோழி மற்றொரு தோழியை பற்றி பேசுகிறார். என்னவென்றால், கேளுங்கள் அனைவரும், இந்த தோழி எப்பொழுதும் சிவபெருமானை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார். நிறுத்தாமல் பேசுவாள். மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவச உலகிலிருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும். அவள் விண்ணில் தோன்றுகின்ற மற்ற எந்த இறைவனையும் வழிபட மாட்டாள். சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்தாள் போல் நின்றிருப்பாள். சிவபக்தியால் அவர் கண்கள் எப்பொழுதும் நனைந்து கொண்டே இருக்கிறது. சாஷ்டாங்கமாக சிவபெருமானை நினைத்து நினைத்து வணங்கி வழிபடுகிறாள். அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாள் பணிந்து பாடுவோம். பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம். இந்த பாடலின் உட்கருத்து என்னவென்றால், மாணிக்கவாசகர் சிவலோகத்திற்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்திதேவராக பாவித்து அங்கேயே தங்கியிருப்பதாக கற்பனை செய்து பாடியுள்ளார். இந்த பாடலில் சிவபெருமானின் பெருமையை பாடும் பக்தியின் மேன்மையை கூறுகிறார். இப்பொழுது நாம் நந்திதேவரின் வரலாற்றை பார்க்கலாம். முனிவர் ஒருவர் பலகாலம் தவம் புரிந்து அதன் பயனாக உலகங்கள் பலவற்றை காணும் பேறு பெற்றார். யமலோகம் சென்றபோது முனிவர் அங்கிருந்த கல்மலை ஒன்றை பார்த்தார். அப்பொழுது அவர் கேட்டார், யமதர்மராஜா, இது என்ன கல்மலை என்று. அதுக்கு யமதர்மராஜா கூறினார், முனிவரே, நீர் சிறுவயதில் சிவனடியார் ஒருவர் உண்ணும்போது அவருடைய அன்னத்தில் சிறு கல்லை போட்டீர்கள். அது நாள்தோறும் வளர்ந்து வருகிறது. பூமியில் உள்ள காலம் முடிந்து இங்கே வரும்போது இந்த மலையை உண்ண செய்வோம் என்று யமன் கூற முனிவர் நடுநடுங்கினார். நான் செய்த தவறுக்கு வேறு பரிகாரமே இல்லையா என்றார் முனிவர். அதற்கு யமதர்மராஜா கூறினார், உள்ளது முனிவரே. நீங்கள் பூமியில் இதே போல ஒரு மலையை தேர்ந்தெடுத்து அதை தினமும் பொடித்து உண்டு வந்தால் இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் என்றார். அவ்வாறே செய்யலாம் என்று முனிவர் பூவுலகத்திற்கு வந்தவுடன் மலை ஒன்றை தேடி கண்டறிந்து அதன் கல்லை பொடியாக்கி உண்டு வந்தார். ஆகையால் அவரை அனைவரும் சில்லாதார் என்று அழைத்தார்கள். ஒரு நங்கை நல்லாளை மனம் புரிந்து கொண்டார். வெகு காலமாக அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. சிவபெருமானை வேண்டி பல காலங்கள் சில்லாதார் தவம் புரிந்தார். அவர் மனைவியும் நாள்தோறும் சிவபூஜை செய்து பிள்ளை வரம் வேண்டினாள். உடலெல்லாம் திருநீறு, கழுத்திலே ருத்ராட்ச மாலைகள் அணிந்து சிவபெருமானையே உடலால் மனதால் வாக்கால் நினைத்து கொண்டிருந்தார்கள். சிவபெருமான் அருளிய வண்ணம் ஸ்ரீசைலத்திற்கு சென்று புத்திர காமேஷ்டி யாகம் செய்த தொடங்கினார். முனிவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். யாகத்திற்காக பொருள்களை எல்லாம் சேகரித்தார். தானங்கள் வழங்குவதற்காக ஏற்பாடுகளை செய்தார். யாகம் முடிந்த பிறகு சிலாதார் கலப்பையால் யாக பூமியை உழுதார். கலப்பை நுனியில் ஒரு பெட்டி இடித்தது. உடனே சிலாதார் அப்பெட்டியை பூமியிலிருந்து வெளியில் எடுத்து திறந்து பார்த்தார். பொன்னாக ஒளிர்ந்த அப்பெட்டியினுள்ளே பால சூரியனைப் போல் ஒளி வீசிய சிறு குழந்தை ஒன்று இருந்ததை கண்டார். குழந்தையின் மேனியில் திவ்ய ஆபரணங்கள் ஒளிர்ந்தன. இந்த குழந்தை சிவபெருமானே எனக்கு அருளிய வரமாகும் என்று எண்ணி ஆனந்த கண்ணீருடன் அந்த குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டார். மனைவியிடம் அளித்தார். அவரும் அந்த குழந்தையை சீராட்டி வளர்த்தார். அப்போது பிரம்மா முனிவரை நோக்கி, அனைவருக்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய இக்குழந்தை நந்தீசன் என்ற திருநாமம் சூட்டுவோம் என்றருளினார். சிலாதாரின் புதல்வன் ஆதலால் சைலாதி என்று அழைக்கப் பெற்றார். நந்தீசன் வளர்ந்த பிறகு குருகுலவாசம் செய்தார்.
பின்பு அவருக்கு திருமணம் செய்து வைக்க தீர்மானித்தார்கள். ஆனால் நந்தி தேவர் இணங்கவில்லை. சிவத்தை துதிப்பேன், பவத்தை விடுவேன் என்று பெற்றோரிடம் விடை பெற்று தவம் செய்ய சென்றார். சிலாதாரும் அவர் மனைவியும் தடுத்தபோது அவர்களிடம் தவத்தின் மேன்மையை எடுத்துரைத்து விடை பெற்றார். காட்டில் தன்னை சுற்றி அக்னி எரிய, மேல் சூரியனின் அக்னியும் இருக்க நடுவில் நின்று தவம் புரிந்தார். அவருடைய கடுமையான தவத்தின் சக்தியால் தேவர் உலகமே தவ ஒளியால் ஒளிர்ந்தது. எதை குறித்து நந்தீசன் தவம் செய்கிறாரோ என்று தேவர்கள் கவலை கொண்டனர். பல்லாண்டு கால தவத்தின் பயனாக பனிமலை பரமேசன் நந்தீசன் முன் தோன்றினார். நந்தீசர் வணங்கினார், தொழுதார், பாதம் பணிந்தார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சிவபெருமான் நந்தீஸ்வரரை கேட்க, உன் பாதத்தில் மாறாத பற்றுடன் சிவபக்தியில் நிறைந்தவனாக விளங்க வேண்டும் என்பதுதான் யான் வேண்டுவது என்றார். அப்படியே விளங்குவாயாக என்று சிவபெருமான் அருளினார். என்னுடைய ஆணை எங்கெங்கு செல்லுமோ அங்கெல்லாம் உன் அதிகாரமும் செல்வதாக, அதிகார நந்தியாக விளங்குவாய் என்று அருளினார். நந்தீஸ்வரர் எனக்கு மகனாவார், கணங்களின் அதிபதி ஆவார், அவர் பூஜிக்கத்தக்கவர் என்று சிவபெருமான் கூறினார். அது முதல் திரு நந்தி தேவராக நந்தீசர் கைலை மலையின் வாசலில் நின்று காத்து வருகிறார். சிவபெருமான் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நந்தீஸ்வரரும் இருப்பார். நந்தீஸ்வரரையும் வணங்கி சிவபெருமானையும் வணங்கி அவர்களது அருளால் நாம் வளமாக வாழலாம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.